இஸ்ரவேலர்களுக்கிடையே ஒரு ஆண் குழந்தை பிறக்கும், அது உங்களது ராஜ்யத்தையே அழிக்கும். அவர்களின் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண் குழந்தைகளையும் கொலை செய்து விடுங்கள். மூசாவுக்கு பாலூட்டுவீராக, அவர் குறித்து நீர் அஞ்சினால் அவரை கடலில் போட்டு விடுவீராக என அவரின் தாயாருக்கு நாம் அறிவித்தோம். எனக்கும் உனக்கும் கண் குளிர்ச்சியாக இருக்கும், இதை நீ கொன்றுவிட வேண்டும், நாம் இதை குழந்தையாக எடுத்துக்கொள்ளலாம் என ஃபிரௌனின் மனைவி கூறினாள். மூசா வாலிபத்தை அடைந்த பிறகு நகரவாசிகளுக்கு நடுவில் வந்தார். அப்போது சண்டையிட்டுக் கொண்டிருந்த இருவரை அவர் கண்டார். இவரது இனத்தை சேர்ந்தவர் தனது எதிரிக்கு எதிராக இவரிடம் உதவி கோர மூசா அவனுக்கு ஒரு குத்தி அவனை தீர்த்து கட்டிவிட்டார். இது ஷைத்தானின் வேலை, நிச்சயமாக அவன் தெளிவான வழி கொடுக்கின்ற எதிரி ஆவான் என மூசா கூறினார். எனவே அவர் பயந்தவராக அங்கிருந்து வெளியேறினார். மதியன் நகருக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் போறாங்க. அங்க ஒரு கிணற்று பக்கத்துல ஒரு கூட்டம் தன்னுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் கொடுத்துட்டு இருக்காங்க. 2 பெண்கள் மட்டும் தனிமையில நிக்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா? நான் உங்களுக்கு உதவி செய்றேன். எங்களுடைய தந்தை உங்களை அழைத்துட்டு வர சொன்னார். நீங்க என்கிட்ட 8 வருடங்கள் வேலை செஞ்சீங்கன்னா என்னுடைய மகள்கள்ல ஒருத்தங்களை இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்கு திருமணம் செய்து முடிக்கிறேன். மூசாவே, நிச்சயமாக நானே அகிலத்தாரின் இரட்சகனாகிய அல்லாஹ். ஃபிரௌனையும் அவனுடைய கூட்டத்தாரையும் அல்லாஹ்வின் பால் அழையுங்கள். செய்த சூனியத்தை அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாமை கொண்டு முறியடித்தான். மூசா மற்றும் ஹாரூனின் இரட்சகனாகிய அகிலத்தாரின் இரட்சகனையே நாம் நம்பிக்கை கொண்டு விட்டோம். நிச்சயமாக உங்களுடைய மார்கைகள் கால்களை வெட்டி பின்னரும் சிலுவையில் அறைவேன். சந்ததியினரை நாம் கடலை கடக்கச் செய்தோம். ஓர் அத்தாட்சியாக இருப்பதற்காக இன்றைய தினம் உன்னை உனது உடலோடு நாம் பாதுகாப்போம்.